வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சம்பா ரவை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க இல்லை ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும். அதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு துண்டு கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இதோட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களது திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கேரட், 4-5 பீன்ஸ், 1/4 கப் பட்டாணி, அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்துருக்க நெய்யிலேயே இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம சம்பா ரவை 1 கப் சேர்த்துக்கலாம். ரவைக்கும் தண்ணிக்கும் தான் நம்ம கப்பு மெஷர் பண்ணுறோம். அதனால் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். இதில் நீங்கள் உடனே விசில் போடுறதா இருந்தால் 2 விசில் வைக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டுறீங்க அப்படின்னா 1 விசில் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா இதில் ரவை சேர்த்துருக்கனால அது தண்ணியை டக்குன்னு ஈர்த்துக்கும். அப்போ தண்ணி பற்றாமல் போயிடும். நீங்கள் விசில் அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கொதி வரதுக்கு முன்னாடி நீங்கள் விசில் போட்டிங்கன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 விசில் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா பொலன்னு இருக்கணும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சம்பா ரவை பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்ம சூப்பரான ரெசிபி. நீங்களும் இந்த சம்பா ரவை பிரியாணியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.